ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரீன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஷீரடி ட்ரிப் பார்ட் 6 தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மார்னிங் வந்து ஒரு 9 o'clock அது போல் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாருமே வந்து குளித்து முடித்து ரெடி ஆகிட்டு ஷீரடிக்கு பக்கத்தில் ஒரு 90 kilometers டிஸ்டன்ஸில் வந்து நாசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து சிவன் கோவில் ஃபேமஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டோம். எல்லோரும் கிளம்பிட்டு வந்து நடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து போயிட்டு மார்னிங் சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து காய்கறிங்களாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடுமே சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக. நீங்களும் பாருங்களேன், சூப்பராக இருக்குது கலர் கலராக அப்படி. ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். சாப்பிட்டு வந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த ஹோட்டல் கொஞ்சம் தள்ளி வந்து இங்கே ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, அவங்க வந்து லக்ஷ்மி பாய் சிந்தல் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க வந்து சாய்பாபா இருக்கும்போது சாப்பாடெலாம் வந்து செஞ்சு போய் கொடுப்பாங்க. பாசமாக அவங்கள வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காக வந்து சாய்பாபா அவர் இறக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து 9 வெள்ளிக்காயின் வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெள்ளிக்காயின் வந்து இங்கே ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த பிளேஸு. அவ்வளோவா கிளியராக தெரியல ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே நெட்லாம் போட்டு வச்சுருந்தால எடுக்க முடியல. அங்கே பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாய்பாபா கோவிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து அப்படியே பார்த்து முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு சாய்பாபா கோவிலுக்கு இங்கே வந்திருக்கோம். அங்கே பஜனை பாடிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருக்குது, கேட்கவே சூப்பராக இருக்குது. நீங்கள் தூக்கி எடுத்துருங்க தெரியல. சாமியெல்லாம் அங்கே கும்பிட்டு ஒரு வேன் பேசி நாங்கள் வந்து ஒரு 20 பேர் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வேனில் போகும்போது அப்படியே ஜாலியாக சாங்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு போகலான்னு சொல்லிட்டு குட்டீஸ்லாம் வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நாங்களாம் பாட்டு பாடினு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் லஞ்சுக்காக வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹோட்டலில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து சாய்பாபா வச்சுட்டு 2 பெண் பொம்மைகள் வந்து 2 வச்சுருக்காங்க. அதுவும் அழகாக சாரிலாம் கட்டி விட்டு வெல்கம்க்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வந்து லன்ச்சு சாப்பிட வந்து ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாதம், சாம்பார், கீரை, பொரியல், அதுக்கப்புறம் ரசம், மோர் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் வந்து பிஸியாக வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் தயிர் சாதம் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன் ஊறுகாவோட. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து மறுபடியும் பயணத்தை வந்து தொடங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே போயிட்டு வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு. பாருங்கள், நிறைய பேர் வந்திருக்காங்க. செம்ம கூட்டமாக இருந்துச்சு அன்றைக்கி. நிறைய வேன் எடுத்துகிட்டு வந்து வந்திருக்காங்க. ஏமா பொண்ணம்மா அங்கே தண்ணி போட்டு நடக்க தான் முடியும். அதை நினைக்கிறேன்.
ஆகணும். இந்த கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் இப்போ போக போகிறது. கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்றதுக்காக வந்து அவங்கவுங்க ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக எல்லாரும் இங்கே வந்து கூட்டம் குவிஞ்சிட்ருக்காங்க. வழிவிடுங்க வழிவிடுங்கன்னு சொல்லி நானும் என்னோடய ஷூ எடுத்துகிட்டு பத்திரமா போயிட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே பூந்தாச்சு. வெளியே அங்கேருந்து சாமி கும்பிட போகலான்னு நினச்சா இன்னும் உள்ளே கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து ஃபுல்லாக நிறைய கடை இருக்குது, ஸ்நாக்ஸு வாங்கி சாப்பிடுது. அப்புறம் பூ கடைலாம் நிறைய இருக்குது. ஒரு கூடையில் வந்து பூ தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம சாமிக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்தா மாதிரி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டிஷர்ட்டு, உடுக்கை, சங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய அங்கே வந்து விற்றுட்ருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். दो கருவறையில் வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க டிவியில். செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். லைனில் போயிட்டுருந்த க்யூவில் கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கே. அதனால தான் வந்து டிவியில் வச்சு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஜாலியாக விளையாட்டுருக்காங்க இந்த பசங்கள்லாம். கிட்டத்தட்ட ஒரு 5 hours பாருங்கள் எவ்வளோ பேர். நிறைய கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக போனாங்க. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் வந்து கிட்ட நெருங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாமி கோவிலுக்குள்ளே இப்போ கொஞ்சம் என்ட்ராயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் போயிட்டு இன்னும் தாண்டி ஒரு என்ட்ரன்ஸ் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெளியே கோவிலோட அவுட்லுக்கு. உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் அலோடு இல்லை, அதனால் எடுக்கலை. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து வெளில வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியவும் ஒரு சிவலிங்கம் வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிவன் கொண்டையில் இருந்தது கங்கை நதி ஊற்றுற மாதிரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருந்த சாமி, கருவறையில் இருந்த சாமி. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தப்புறம் இங்கே பாதி வழியில் வந்தப்புறம் ஒரு கோவில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இறங்கியாச்சு. அங்கே இருக்கிற கோவில், இங்கே இருக்க கோவிலாக சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆமாம் அந்தாண்டா ஏன்டா அப்பனே விநாயகா சொல்றா வெற்றி. அது கிடையாது, அப்படி கிடையாது. அப்பனே விநாயகா என்ன தெரியுமா ஃபாதரே அந்த கோவில் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் வேற ஒரு கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம்.
என்னாச்சு? आरतीला थांबतात होता तुम्ही आरतीला பின்னாடி போட கொஞ்சம், பின்னாடி போட கொஞ்சம். போன கொஞ்சம். ஆண்ல தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாரு நாங்கள் வந்து அந்த பிளேஸில் வந்து இறங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே. அதுக்குள்ளே எப்படியும் ஒரு 6-7 கோவில் போயிட்டுருப்போம். அந்த இடத்துலையே சுற்றி சுற்றி நிறைய கோவில் இருந்துச்சு. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணாத சொல்லிட்டு ஓடி ஓடி அப்படியே போய் பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவசரமாக போய் பார்த்துன்னு வந்தோம். அந்த 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரத்துலேயே வந்து ஒரு 7-8 கோவில் வந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ வேறு ஒரு இடத்துல குளம் இருக்கிற கோவில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து அந்த விளக்கு வாங்கி விட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால எல்லோரும் வந்து விளக்கு வாங்கி விட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போறீங்க பார்த்து போதும். சுத்தி காமிச்சு துட்டு வாங்குறானுங்க. துட்டு பசங்க எல்லாரும் வர்றாங்களா? இது வேற நெட் பேக். என்ன பச்சைமா கூப்பிடுங்க. நீயா ஒழுங்கா அந்த படிக்கட்டில் இறங்கி நந்துவாயா? அப்படியே அக்காவா? அக்கா சொக்கா நீங்களா? என்ன காமெடி? பிரசாதம் எனக்கு பிரசாதம் நான் கையில சாப்பிட்டுட்டே வரேன். யார் இப்போ உனக்கு தரேன்னு சொன்னா? என்னுடைய பாதி
இது வந்து ராமர் கோவில் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா பெருசாக அழகாக நல்லா இருக்குது. எல்லா கோவிலுமே உள்ள சாமி தான் எடுக்க முடியல. நாங்கள் போன எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன எல்லாம் சாமி சிலைங்க தான். ஏறும்போது கஷ்டமா இருந்தது. சேராவது, மழை பெஞ்சா சேராவாது, சேதாரம் இல்லை. இங்கெல்லாம் எப்படி ஜல்லி போட்டு இந்த பில்டிங்ஸ்லாம் பாரு எப்படி இருக்கு. அங்கெல்லாம் ஜல்லி போட்டு அடிக்கிறாங்களா, இங்கே எப்படி அடிச்சு? இல்ல அது கிஞ்சின்ச்சா. எல்லாம் பழைய அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சுற்றி இருக்க கோவில்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் ரோட்டில். அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு எல்லா இடமுமே. இந்த ரோடு, இந்த பில்டிங்ஸ்லாம் கூட பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரென்ஸாக இருக்குது. அப்லேருந்து டவுனில் இறங்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக. அந்த பில்டிங் எல்லாம் பேட்ச் ஒர்க். இது கடைங்க, இது மேலே அப்படியே பழைய கதவு, கட்டை கதவு பழகி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அதுக்கப்புறமா எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நைட்டு ஒரு 11:30 அது போல் ரூமுக்கு வந்து போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய்.